திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியை தளபதியின் கோட்டையாக மாற்றி காட்டுவோம், உறுதிமொழி அளிக்கின்றோம். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போவதில்லைன்னு அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில திண்டுக்கல்லை சேர்ந்த விஜய் அவர்களுடைய முக்கிய நிர்வாகி சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இதற்கு விஜய் அவர்களுடைய ஆதரவு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி டுபாக்கூர்களை வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நினைச்சாலே நமக்கு சிரிப்பு தான் வருது. இவர் என்ன பேசுறாரு அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களை நாங்கள் தமிழக முதல்வர் என்று அழைக்கப் போகிறோம். தமிழக முதல்வர் நாங்கள் தமிழக முதல்வர், தமிழக வெற்றி கழகத்தின் தமிழக முதல்வர், நாளைய தமிழக மக்களை வெற்றி பெற வைக்கப் போகின்ற தமிழக மக்களின் வெற்றியின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் என்றுதான் நாங்கள் அழைக்கப் போகிறோம். தளபதி என்பதை விட தமிழக முதல்வர் என்பதுதான் நிரந்தரமானதாக இருக்கும் என்று நாங்கள் இன்று முதல் எங்களது தளபதி என்பதை விட தமிழக முதல்வர், தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் என்றுதான் அழைக்கப் போகின்றோம். ஆட்டோ ரிக்ஷா சின்னம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து எங்களுக்கு தளபதி திண்டுக்கலுக்கு அவர் அடுத்த அறிவிப்பு கொடுத்தாருன்னா நாங்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்குவோம். நாங்கள் அதற்கப்புறமேட்டு திண்டுக்கலை எங்கள் தளபதியோட கோட்டையாக நாங்கள் மாற்றி காட்டுவோம். தளபதி அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவது என்று எப்பொழுதும் கூறவில்லை. யாரையும் வேட்பாளராக நிறுத்த மாட்டேன் என்றும் கூறவில்லை. அதனால் நான் ஒரு தொண்டர், தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர் என்ற முறையில் இந்த தேர்தலிலே நான் போட்டியிடுகின்றேன். என்னுடைய தளபதியை அதாவது தமிழக முதல்வர் அப்படித்தான் நான் இனிமேல் சொல்லணும். அதனால் அவரை நாங்கள் அடுத்த 2026 தமிழக மக்களின் முதலமைச்சராக உருவாக்கும் முறை திண்டுக்கலை பாராளுமன்ற தொகுதியின் வெற்றியை அவருக்கு சமர்ப்பித்து அவரை இன்று முதல் நாங்கள் தமிழக முதல்வர் என்று அழைப்பதற்கான வேளையில் களம் இறங்கியுள்ளோம். அதற்காக நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்தாவது திண்டுக்கல் தொகுதியை வெற்றி பெற செய்வோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியை தளபதியின் கோட்டையாக மாற்றி காட்டுவோம், உறுதிமொழி அளிக்கின்றோம். எங்கள் தளபதியின் கோட்டையாக திண்டுக்கல் பாராளுமன்றத்தை மாற்றி காட்டுவோம். திண்டுக்கல்லில் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற நான் 1972 அக்டோபர் 17 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதே திண்டுக்கல் தொகுதியில் இடைத்தேர்தலிலே சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றியை உருவாக்கினார். அதை போல நான் திண்டுக்கல் தொகுதியை தளபதி விஜய் அவர்களுக்காக வெற்றி காணிக்கையாக காத்திருக்கின்றேன். இந்த திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியை எங்களுடைய தளபதியின் கோட்டையாக மாற்றி காட்டுவேன் என்று உறுதி கூறுகின்றேன்.